வணக்கம் நண்பே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் நண்பே? நம்ம அண்ணன் விஜய் அண்ணனுடைய அரசியல் வருகையை பற்றி தான் நம்ம பேசலான் இருக்கோம். ஆமாம், புதுசாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வந்திருக்காப்புல ஒருத்தவர். யாருன்னா அண்ணன் விஜய் அண்ணன் ஆரம்பித்து இப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை ரெண்டு மாநாடு, அப்புறம் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு பரந்தூருக்கு போனாப்புல, ஒரு அஜித் படுகொலைக்கு போனாப்புல, கவின் படுகொலைக்கு வரல. கண்டனம் கூட தெரிவிச்சாப்புல இல்லையான்னு லெட்டர் கூட விடலையே. அப்படிங்களா? இது அது ஏன் நண்பே? அது ஏன்? அது வந்துட்டு அண்ணன் மதுரை மாநாடு போட்டாப்புல. மதுரை மாநாடு போகிற இடத்துல முக்குளத்தோர் வாக்கு அதிகமாக இருக்குது மதுரையை சுற்றி உள்ள பகுதிகளில் அப்படின்ற ஒரு பின்பம். அந்த பின்பத்தை யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க போல், இது மாதிரி முக்குளத்தோர் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்குது, முக்குளத்தோர் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். நம்ம மாநாடு போட போகிறோம், அந்த சமயத்தில் நம்ம கவின் படுகொலைக்கு போனோம்னா அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் அதுக்கு போனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே கூட்டம் கூடாது அப்படின்னு எவனோ ஒரு முட்டா பேர் சொல்லியிருப்பான் போல. அதை கேட்டு அவங்க கொள்கையிலே தவறாக போயிட்டாங்க. அவன் கொள்கையும் சமூக நீதி தானேங்க. கொள்கை இருக்கா நம்ம என்னங்க இப்போ கொள்கையை கடைபிடிக்க மாட்டாங்களா? பெரியாரை பின்பற்றாங்க, எல்லாரும் பின்பற்றாங்க. அப்புறம் என்ன பெரியார் திமுக பின்பற்றிட்டே வந்தாங்க, அதனால இவங்க அவரை அடித்தளமாக வச்சு இவங்க காசு திண்டுக்கிறாங்க, அவ்வளோதான். எதுவுமே சரி விடுங்க, இன்னும் நிறையா புழக்கிறதுக்கு நிறையா வேலை இருக்குது, நிறையா இருக்குது. கொள்கை அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது? கொள்கை இல்லை நன்மை தெரியும், ஒன்றுமே இல்லையா நன்மை? கிடையாது நன்மை. கொள்கை இருக்குன்றது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 4 கொள்கையை எடுத்து போட்டாங்க, திமுகவில் இருந்து ஒரு 2 கொள்கை, பிஜேபியிலேருந்து ஒரு 2 கொள்கை, காங்கிரஸ்ல இருந்து ஒரு 2 கொள்கை எடுத்து போட்டு இது எல்லாமே எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. அனைத்து கட்சிகளின் கொள்கை கூடாரம். வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை தான் வந்து அடித்தளமான ஒரு இதுவே இருக்கு, அடிப்படை. அதுதான் அடிப்படை. எந்த கட்சியினாலும் அடிப்படை கொள்கை தான். அதை வச்சுதான் நம்ம வாக்கு சேகரிக்கணும், எல்லாமே அடிப்படையா அதுதான். இது வரைக்கும் 2 மாநாடு போட்டிருக்காப்புல, தேர்தல் பரப்புரை வச்சிருக்காப்புல, இப்பதான் தொடக்கியிருக்காப்புல. எதுலேயுமே வந்துட்டு நான் வந்தால் இப்படி இருக்கும், என் தங்கச்சிகளுக்கு வந்து நான் இப்படி பாதுகாப்பு இருக்கும், நான் வந்தால் இதெல்லாம் மாற்று. ஸ்டாலின் தான் நன்மை சொல்கிறாப்புல, நான் தான் உங்கள் அப்பான்னு சொல்கிறாப்புல. நான் எல்லாருக்குமான அப்பா, என்னை அப்பான்னு அழைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மான்னு அழைங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஸ்டாலின் அப்பான்னு அழைங்க சொல்கிறார், இவர் என்னை அண்ணன் அழைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அழைச்சிட்டு போகிறாங்க, சரி பாசமாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் பாதுகாப்பு நமக்கு வந்து ஒரு தலைவனாக ஒரு அரங்கு ஏற்றுறதே வந்துட்டு சரியான பாதையில் கொண்டு போகணும், எங்களை வழி நடத்தணும். ஒரு தலைவனாரனோட வேலையே அதுதான், எங்களை நல்லபடியாக வழி நடத்தணும். அது நீ என்ன பண்ணுவ, எங்களுக்காண்டி என்ன பண்ணுவ, அதுதான். இப்போ மாப்பிள்ளையா இருக்கானா? அதான் நிறைய அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, திரையரங்கு காட்சியை கூட இலவசமாக பார்க்கறதுக்கு அவன் அனுமதிக்கலை. திரையரங்கு கூட ஒரு 300 ரூபா டிக்கெட்டு, அதுவும் பிளாக்லனா அவ்வளோ டிக்கெட்டு ரொம்ப ரேட்டு வாங்கிட்டு போய் 5000 அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் வாங்கிட்டு போய் படம் பார்த்ததுன்னா வரலாறுனா இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த கொள்கையை கூட்டான ரோகிணி திரையரங்கம் உடச்சி போட்டு வந்தது வரலாறு இருக்குது. அது மாதிரி போயிட்டு விஜய் 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 படம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போட்டது. அந்த கூட்டம் எல்லாமே கொள்கை இல்லாத அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எல்லாமே இந்த எப்படின்னா ரசிக மனப்பான்மையில் உள்ள கூடுனா எப்படி இருக்கும், அது மாதிரி தான். எப்படி சொல்கிறது, ஒரு பொதுவான ஒரு எப்படி சொன்னால் ஒரு இடத்துல போய் முக்கியதுங்க, ஒன்றுமே தெரியாதுங்க, இந்த லூஸுங்க ஃபுல்லும் ஒரு மீட்டிங் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இது. நார்மலாக பார்த்துருப்பீங்க, என்னங்க அப்படி லூசுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே அதானுங்க. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நார்மலாக ஊருக்கு 5 லூசு இருக்கு, அந்த 5 லூசுலாம் போய் சேர்ந்து ஒரு கூட்டம் தான். என்ன ஒரு லூசுன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடக்கூடாது. அது வந்துட்டு எப்படின்னா கொள்கை இல்லாததை ஒரு திரை கவர்ச்சியினால அடிமையாக்கப்படுறாங்க, அவ்வளோதான். ஆமா, அது நோக்கம் சரியா இருக்கணும். நோக்கம் சரியில்லாம சும்மா போயிட்டு ஆச்சான்னு கத்துணும், மாநாட்டில் போய் இதுதான் பண்ணும். அண்ணன் அவர் உங்க அண்ணனாவே இருந்துட்டு போட்டோம், எனக்கு எல்லாருக்குமே அண்ணனாவே அவர் நல்ல கருத்து சொன்னா நம்மளவே வரவேற்கத்தக்கது. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாப்லையே, அதுதானே இங்கே பிரச்சனையாவே இருக்கு. எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை, ஸ்கிரிப்ட்ல எழுதலையா எப்படின்னா ஸ்கிரிப்ட்ல எப்படின்னா இப்போ திருச்சி இந்த பரப்புரை பார்த்தீங்க, திருச்சி பரப்புரையில் ஒன்றும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 14 நிமிஷம் நம்ம பேசினாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஒளி வாங்கி கொஞ்சம் ஒளியை வாங்கலை போல், வாங்கி இங்கே வெளியே விடலை போல், அப்படின்னால கொஞ்சம் எதுவுமே கேட்கல. அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பார்க்கும்போது என்ன பேசினாருன்னா, திருச்சியினுடைய முக்கிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு. இப்போ வந்துட்டு கூகுளில் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னா போய் வீட்டில் போய் தேடி எடுத்துருவாங்க, அசைன்மெண்ட் அது மாதிரி. இப்போ நம்மளுக்குலாம் காலேஜில் ப்ரெசன்டேஷன் கொடுத்தா அது மாதிரி போய் தேடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ChatGPT கூகுள்லாம் போட்டு தேடுறது பழக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது திருச்சியினுடைய முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு
இது போட்டு சார்ஜி பில்ல போட்டிருப்பாங்க போல். இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருக்கும் போல். தேர்தல் வாக்குறுதிகளில் திருச்சியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, தேர்தல் வாக்குறுதிகளில் இது மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறோன்னு சொன்னது இல்லை தீர்க்காமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட இதெல்லாம் எடுத்து போய் பார்த்து என்னன்னு பார்த்து பேசியிருக்காரு. அதில் ஒன்றும் பேசலை. ஏன்னா இப்போ திருச்சியில் என்ன முக்கியமான பிரச்சனைகள், இந்த குடித நீர் பிரச்சனை, இது மாதிரி பாதாள சாக்கடை பிரச்சனை, இதை நான் வந்தால் போக்குவேன், அதை வந்து போக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி ரொம்ப சைல்டிஷ் பாலிடிக்ஸில் அண்ணன் விஜயன் இறங்குற மாதிரி தெரியுது. நம்ம என்ன பார்க்குறோன்னா, அண்ணனை சீமானனை நம்ம இதுவாக பார்க்குறோம். அண்ணன்கிட்ட கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். எல்லாருமே இப்போ நீங்கள் நாங்கள் எல்லாருமே அண்ணன் பின்னாடி வர தம்பி தங்கிகள் எல்லாருமே என்ன கொள்கை கோட்பாடை நோக்கி பயணிக்கிறோம், இலக்கு நிர்ணயித்து பயணிக்கிறோம். அப்படி உங்கள்கிட்ட எந்த ஒரு இலக்கும் இல்லை. 26 இலக்கு, 26 ஆட்சியை பிடிக்கலன்னா மறுபடியும் படம் எடுக்க போவாங்களா? அப்படின்னா கிடையாது. அப்போ வந்துட்டு சரியான மக்களுக்கான அரசியலை செய்யணும். மக்களுக்கான அரசியல்னா என்ன? மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிற்கிறத மக்கள் அரசியல். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு பிரச்சனைகள்லாம் போகிறதில்ல. நான் வர்றேன், நான் கையை காமிக்கிறேன், ஒரு பிள்ளைங்கள்லாம் கத்துறது பார்க்கணும். விஜயண்ணா பார்த்தாலே போதும், இந்த இடத்துல தான் வந்து விஜயண்ணா பேச போகிறாரு, இந்த இடத்துக்கு போனாலே போதும், நான் இந்த இடத்துக்கு இன்றைக்கே வந்துட்டு நான் இன்றைக்கி போனாலே போதும் அப்படின்ற மாதிரி விஜயண்ணா பார்த்து ஒரு கை காமிச்சா போதும், ஹாய் சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் பார்க்கணும், திரையில் பார்த்துருக்கேன், அவரை வந்து நேரில் பார்க்கறதுக்குன்னு எங்களுக்கு நடிச்சிருக்காப்புல, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அரசியல் ரீதியாக வந்துட்டு என்ன இதெல்லாம் பேசுவார்னு பார்த்தா வரல, பெரிய மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லாமல் வரலையே, இந்த மாதிரி பிரம்பூருக்கு போகலை இல்லை அவர். அது வந்து பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு மக்களுக்கு. பேசவும் முடியல, எதுவும் பண்ணல நினைக்கிறேன். ஏங்க இந்த வீக்கெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாப்புல பகுதி நேர அரசியல்வாதி, பகுதி நேர அரசியலில் ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னா வர சின்ன பிள்ளைங்கன்னா வர்ற மாதிரி வந்து அப்போதானே அவங்களுக்கான ரசிகர்கள்னா அங்கே தானே இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்க பார்க்குற மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு அது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் சனி ஞாயிறு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அன்பில் மகேஷ் ஐயா ஏரியாலே போயிட்டு பேசுறதுனால ஐயா வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வேற இருக்காப்புல, ஸ்கூலு சனிக்கிழமையும் போட போறாப்லையா, அப்போ ஞாயிற்றுக்கிழமையா மாற்ற போறாங்க. இனிமே சனிக்கிழமை ஸ்கூல் வச்சா ஞாயிற்றுக்கிழமை மாற்றிடுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட முடியாதுல்ல, அது ஸ்பெஷல் கிளாஸ் வராதா ஸ்கூல்? ஆமாம், பெரிய ஒரு கூட்டம் வராதுல்ல. என்னங்க ஏங்க நீங்க கூட்டம்னு சொல்றாங்கல்ல, கூட்டம் வந்து இப்போ வந்து ஆந்திராவில் வந்துட்டு நம்ம திருப்பதியில சிரஞ்சீவி அவர் வந்து பெரிய லெவலில் நடிகர் கட்சி ஆரம்பிச்சாப்புல, கூட்டம் தான் வந்துச்சு. அதெல்லாம் அது ஓட்டா மாறுமா? இப்போ அந்த கூட்டத்தில் இப்போ விஜய் கட்சி கூட்டத்திலே நம்ம பயிலும் எவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சி கூட்டத்தில் இல்லை, சும்மா பார்க்க போகிறோம் வர்றோம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்துட்டு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. வாக்கு செலுத்துறதுக்காகவே போகணும். இப்போ எப்படின்னா அது என்ன கிளை கட்டமைப்பு இருக்கணும், பூத் கமிட்டி கட்டமைப்பு இருக்கணும், அது மாதிரினா இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய லெவலில் பூத் கமிட்டி கட்டமைப்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம், இத்தனை ஆண்டுகாலம் ஆயுமே. சரிங்களா? இப்போ திமுகவில் அந்த கிளை கட்டமைப்பு, அந்த வாக்குச்சாவடி முகவர் கட்டமைப்பு, அந்த பூத் கமிட்டி கட்டமைப்பு இருக்குது. ஏடிஎம்கேல பெரிய லெவலில் இருக்குது. இது மாதிரி பாஜகவில் கொஞ்சம், பாஜகவில் பெருசாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படின்னு இருக்குது, ஒரு சில ஏரியாக்களில் அப்படி இப்படின்னு இருக்குது. காங்கிரஸில் இருக்குது. இப்போ இது மாதிரினா இருக்கும்போது, ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து கட்சி நிறைய அடிப்படையாக அங்கேருந்து ரொம்ப ஆண்டுகளாக கடந்து இருக்கிறதுனால நல்லா தரமாக போட்டு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு புதுசாக வரும்போது சின்ன பசங்க, இப்போ இந்த ஸ்கூல் பசங்களை வந்துட்டு பூத் கமிட்டி போட முடியும், எலிஜிபிள் கிடையாது. ஆமாம், சரிங்களா? 18 வயசானால் தான் வாக்கு செலுத்த முடியும். அப்படி இருக்கும்போது அது எலிஜிபிலிட்டி கிடையாது. அது ஒரு திமுககாரன் மிரட்டானா ஓடிடுவான். இவனா திமுககாரன் மிரட்டான வச்சுக்க ஓடிடுவான். நம்மளாம் எத்தனையாடி மிரட்டல் ஒருட்டெல்லாம் பார்த்தது இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கான். மிரட்டுறதுக்கே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு தான் இப்போ கட்சியில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல. இப்போ நம்ம அந்த இதில் கூட பார்த்துருப்போம், ஏதோ அரியலூர்ல நினைக்கிறேன், ஒரு அந்த என்டிடிவியா, அது எதுவும் மிகப்பெரிய செய்தி ஊடகம், மிகப்பெரிய செய்தி ஊடகம்னு சொன்னாங்க. அது பெரிய ஒரு செய்தி ஊடகம், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆங்கில செய்தி ஊடகம். அப்படி இருக்கும்போது அதில் போயிட்டு அந்த ஒரு தாவைக்காவுடைய தற்குறி, அவனா எப்படி சொல்றது, அடிப்படையாக வந்து அவன் தமிழ்நாட்டின் தமிழ் மகனாகவே தெரியல. அப்படி இருக்காங்க. குரங்கு கூட்டத்தை பார்த்த மாதிரி, குரங்கு கூட நல்லா நம்ம குரங்கு பார்ப்போம்ல, அதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம போயிட்டு உணவுனா வழங்குவோம், அது மாதிரி அது கூட நல்லா வாங்கி சாப்பிடுது, நல்லா இது பண்ணுது. அப்படி ப்ராப்பராக கிடையாது, ப்ராப்பராக இருக்கு. இது என்னன்னா சும்மா போட்டு அவன் டிவிக்கு துண்டு எடுத்துட்டு போய் அவர் தலையில சுத்துறது, அவர் தோல் மேல போடுறது, அவர் அந்த கூட்டத்துல இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியாம இருக்காப்ல. வீடியோ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்ல, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, அவரே மறைச்சிட்டாங்க. அந்த அதுவும் அதுலயும் பாத்தீங்களா எவ்வளவு சின்ன பிள்ளை, குட்டி குட்டி பிள்ளை. அவங்களுக்குன்னா வழி சரியான வழியா நடத்தணும். தலைவர்கள் தான் அந்த சரியான வழியை நடத்தணும். இந்த தலைவர் வந்துட்டு
என்னை பார்த்து ஹாய் சொல்லு. அவர் பார்த்தியா இது அந்த அந்த பிரச்சார வாகனத்தில் உட்காந்து லைட் அமுத்தி விளையாடிட்டு இருக்காப்புல. அதை விடுங்க. ஒரு அதாவது ஒரு மாநாடு நடக்குது, தேர்தல் பரப்புரை நடக்குதுன்னா அதில் அறிக்கை என்னென்ன விடுவாங்கன்னா, இங்கே இத்தனை மணிக்கு போகிறோம், இத்தனை மணிக்கு இது நடக்குது, இந்த இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த அறிக்கையில் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, மரத்தில் ஏறக்கூடாது, கரண்ட் கம்பியில் ஏறக்கூடாது. நீங்கள் மாநாட்டில் பார்த்தீங்களா, என்ன மாநாட்டில் வந்துட்டு ஒரு நம்ம பனைமரத்தில் இது போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. சீசனாக தடவி பனைமரத்தில் அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த தகர சீட்டு, அது தகர சீட்டு போட்டு கட்டி வச்சுருந்தேன். அது மேலே ஏறிட்டு ஒருத்தர் கொடி எடுத்துட்டு மேலே வர்றான். எப்படா ஏறி பார்த்தா கம்பியோட ஏறி இருக்கேன், அங்கிட்டு ஒரு ஜாயின் அடிச்சு அங்கிட்டு ஏறி இருக்கான். மேலுக்குலாம் என்ன பார்க்கணும், அண்ணனை பார்த்தே ஆகணும், விஜய் அண்ணனை பார்த்தே ஆகணும். எதுக்கு வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம் அப்படின்னு கிளம்புனாங்க போதே மதுரை மாநாட்டில், பார்த்துட்டோம் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சிரஞ்சீவிக்கு கூட்டம் கொண்டதை பேசி அவர் ஏதோ கட்சி இவர மாதிரி ஒரு கட்சி தொடர் கூட்டம் வந்துச்சு. சன்னி லியோன் கூட தான் கூட்டம் வந்துச்சு, எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு சன்னி லியோனுக்கு. இப்போ சன்னி லியோன் கூட்டம் வருது, விஜய் எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஒரு எப்படி சொல்கிறது, அரசியல் தவிர்த்து ஒரு திரை கவர்ச்சினால ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கவங்க வந்தாங்கன்னாலே நம்மளே பார்த்துருக்கேன். சும்மா என்ன ஒரு நம்மளே இப்போ விஜய் வந்தா அண்ணன் விஜய் வராருன்னு போய் நம்ம பார்ப்போம். நம்மளாம் எல்லாமே ஒத்துக்கிறோம். என்ன இருக்கு, நம்மளாம் ரசிகராக இருந்தவங்க தானே. கில்லி படம், குருவி படம், எல்லா படத்தையும் பார்த்தவங்க தானே நம்மளும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டாவது வந்து நண்பன் செயல், அந்த தலைவருக்கு கீழே தாவேகா தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துட்டு சரியாவே இயங்க மாட்டாங்களே, ஏன்? அதாவது சொல்லிக்கிறேன், மாநாட்டுல வந்து பேசவே மாட்டாங்க, பேசினாலும் உளர்றாங்க. இப்ப நம்மள போய் நம்ம விஜய் எழுதி கொடுத்ததே பேசுறாங்க. நம்ம போய் ஒரு மாநாட்டுல பேசணும்னால ஒரு நம்மனால முடிஞ்சது, நம்மனால ஒரு ஆற்றல் இருக்கும், நமக்கு ஒரு அறிவு இருக்கும், அதை வச்சு உளராம பேசுவோம். அதுதானே அவர் ஆக்கம் எல்லாமே வந்துட்டு, அவர் ஆற்றலே அதுதான். இல்ல அந்த அளவு அந்த ஆற்றல் கூட இல்லாத ஒரு தலைவரை வந்து நிறுவி இருக்கிறாங்களே தாவேக்கால. நம்ம எப்படி சொல்றோம், நம்ம முன்னாடினா ஸ்டாலினா பொம்மை முதல்வர், பொம்மையா இருக்கு, அப்பாவோடைய பேரை வச்சுட்டு வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு அவர் பண்றது எல்லாமே சர்வாதிகார ஆட்சி, அது மாதிரி ஒரு பொம்மை முதல்வர் அரசியல். இவங்க வந்து பெரிய பொம்மையா இருக்காங்க, அவரை விட பெரிய பொம்மை எழுதி கொடுத்தா பேசுவேன். இவன் ஸ்டாலின் எப்படி எழுதி கொடுத்து பேசினாப்லையோ, ஸ்டாலின் வந்துட்டு செய்தியாளர் பத்திரிகையாளர் சந்திப்பே வந்துட்டு நீ இந்த கொஸ்டின் தான் கேட்கணும், அந்த பத்திரிகையாளர் அவனுடைய பத்திரிகையாளர் தான் கேட்பான், நீ இந்த கொஸ்டின் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 கொஸ்டின் இதுக்கு இதுதான் பதில் அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புனா போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? அவன் ஆளுங்கட்சி கிடையாது, அவன் எதிர்கட்சி. அப்போ எதிர்க்கிற கட்சி எல்லாருமே எதிர்கட்சி தானே. அப்படி இருக்கும்போது அவனும் ஒரு திமுக எல்லாருமே எதிர்த்து அவன் ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கான். அப்போ அவன் வந்தானா கேள்வி சுற்றி முற்றி கேள்வி கேட்பான். இப்போ சீமானனுக்கு எவ்வளோ கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்ள சரியாக இருப்பாப்புல, எதிர்கொண்டுருவாப்புல. அவருடைய பதில், அவன் கேட்க ஒரு கொஸ்டினுக்கு அண்ணன் கொடுக்குற பதிலே வித்தியாசமா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்றதுக்கு கருத்து இருக்கணும், எதிர்கொள்றதுக்கு கருத்து இருக்கணும். நம்ம அண்ணன் விஜய் அண்ணன்ட்ட இல்ல அதாவது சென்னல மூடுறாப்லைங்க, மதுரமல்லி நீ அதுலயும் பாத்தீங்களா இல்லையா? மைக்கு ரொம்ப பெரிய இதுனா மைக்கு சின்ன மைக்காக தான் இருக்கும். சரிங்களா? அப்படிதான் இருக்கும். போய் பக்கத்துல வென்று பேசலாம், விஜயை பிடிக்க முடியாது அப்படின்னு போகும்போதே மைக் அடிட்டு இவ்வளவு தண்டிக்கு மைக்கு அளவு இப்படி நீட்டுறாங்க. அண்ணன் வந்து ஹைட்ல இருக்காப்புல அந்த வேனு காரவனு, அதான் அளவு எடுத்து செஞ்சிருப்பாங்க செய்தியாளர்கள் செஞ்சிருப்பாங்க. பத்திரிகையாளர்கள் இப்படி மூடிட்டாங்க பொண்ணு டக்கு புடு அப்படின்னு இவங்க வேற வர்றாங்களே, அது மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தல் பரப்புரை திருச்சியில் நடத்துறப்பல நன்மை, அதுல வந்துட்டு அவர் என்ன பேச வராப்புல அதெல்லாம் கேட்கல. அவர் பேசுறத மீறிய அவர் மைக்ல பேசிக்கிட்டு இருக்காப்புல, மைக்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க அதெல்லாம் கவனிக்காம, தொண்டர்கள் ரசிகர்கள் அவன் கேட்காம, அவர் என்ன பேசுறாருன்னு கூட கேட்காம டிவிக்கே அண்ணன் சொன்னாப்புல, நீ போய் ஓரமா போய் டிவிங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்படிதான் கோஷம் பண்றாங்க. நேத்து கூட நிலத்தை இழந்தால் பலத்தை இழம் அப்படின்ற ஒரு கோயம்புத்தூர்ல அந்த மாநாட்டில் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாப்புல, அந்த டிவியை பத்தி ஒரு சாடமடையா அடிச்சிருந்தாப்புல. அது மாதிரிதான் இப்போ என்ன சொல்றாங்க, நேரடியாவே அடி. இப்போ என்ன சொல்றாங்க, இது தாவை கேட்குறீங்க, உங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களை நீங்க எதுக்குறீங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு எதுக்குறீங்கன்னா, நீ கொள்கை கோட்பாடை சரியாவையும் நான் உங்களை ஏத்துக்கிற போறோம், அண்ணனோ தம்பியை தாயா பிள்ளையா பழகிக்கிற போறோம். அண்ணன் என்ன சொல்லிருக்காப்புல, என் கொள்கைக்கு எதிராக பெற்ற தாய் தகப்பனே எதிராக வந்தாலும் எதிரி தான் சொல்லியிருக்காப்புல. அப்ப நீ யாரா கொள்கை ரீதியாக எதிரி? அண்ணன் தம்பி அப்படின்னு கொள்கை ரீதியா நீ எனக்கு எதிரி, சரிங்களா? என் நிலத்தை நான் தர முடியாது, நீ என் நிலத்தை பிடிக்க சண்டை போறேன், நான் நிலத்தை பிடிக்க சண்டை போறேன், வாடா மோதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு கோமாளி கூட்டமா இல்லை நம்ம தன்மான மிக்க தத்துவ கூட்டமானு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி
அண்ணன் சொல்லியிருக்காப்புல. அதே போல தான் நம்மளும் சொல்கிறோம், ஒரு கோமாளி கூட்டமாக தத்துவ கூட்டமான்னு போட்டு பார்த்துருவோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக 2026 இலக்கா வச்சு அவங்க பயணிக்கிறாங்க. ஏன்னு சொன்ன போனால் அவங்க 26 விட்டு எங்கிட்டு போவாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் 26 ஐயோ அதுக்கப்புறம் 5 வருஷம் ஏழா பண்ணணும், வாடா மறுபடியும் படம் எடுக்க போகணும், படம் எடுக்கதே போகணும். இது மாதிரி இப்போ ஜனநாயகன் படத்தில் புஷியானந்துக்குன்னா வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படிங்களா? புஷியானந்துக்கு வாய்ப்பு அவர் என்னமோ பார் வச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு. ஆமாம், புஷியானந்து புஷி தொகுதியில் பார் வச்சிருக்காப்புல. இல்லை அப்படிங்களா? பார் வச்சிருக்காப்புல. அவர் எம்எல்ஏ வேற இருந்தவர்னு சொல்லுவாங்களே. எம்எல்ஏ தான் நல்லா பேசுறதுங்க. எம்எல்ஏ போறாங்க. தகுதியெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைய நம்ம கட்சியில வந்து சின்ன பிள்ளையே வந்து என்ன போடும். அதான் சொல்றேன், சட்டமன்றத்துக்கு செல்றதுக்கான தகுதி வேணும், நாடாளுமன்றத்துக்கு செல்றதுக்கான தகுதி வேணும். சும்மா தகுதி இல்லாமல் ஏற்றி விட்டு போய் பேசுனா என்னத்த பேசுவாங்க? நம்ம லோக்கல் எம்எல்ஏனா அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் பற்றி பேச வேணா, அது கொஞ்சம் இது. அதான் ஒரு பேச்சே வந்துட்டு ஒரு மாநாட்டில் எப்படி பேசணும், பல்லு விளக்காம பேசுவாங்கன்ற உளருது. அது என்னென்னமோ சொன்னாப்புலையே, மாலை வணக்கம், மாலை மலக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னாப்புல. இது வந்துட்டு இல்ல கூட்டத்தை பார்த்து அச்சம் ஏற்படுதா என்னன்னு தெரியல. பெரிய கூட்டம்ல, அது ஒரு கோமாளி கூட்டம். பொம்மை குட்டி மாதிரி அவன் பாட்டுக்கு இருந்து டிவிக்கு கத்துற தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்கள பத்தி என்ன பேச, அவன் பாட்டு கத்திட்டு போறாங்க, நீ எது பேசு, நீ என்ன நீ பேசினாலும் அவனுக்கு புரியாது. இந்த கூட்டத்தை ஒரு சரியான தலைவர்கிட்ட அந்த கூட்டம் சிக்கி இருந்துச்சுன்னா நேரம் தமிழ்நாட்டை மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை வச்சு கேட்டா என்ன சொல்ல, சொக்க தங்கத்தை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு கேப்டனையும் இந்த வைரத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயம் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அதிகாரத்துக்கு வந்தாலே வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியுன்றது கிடையாது. உன் தொண்டர்களை வச்சே நீ தீர்வு காணலாம் எல்லா பிரச்சனைக்கும். பிரச்சனை இல்லாம இல்ல தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லாம அண்ணன் சீமான் அண்ணன் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளுக்குமான குரலா நிப்பாப்புல. தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை 3 நாள் உண்டாப்புல. அண்ணன் 3 நாள் வேற நிகழ்வுகளை ஒதுக்கி வச்சு பிரச்சனை உண்டாப்புல. அது குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி அண்ணன் எங்க போனாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நான் வந்து நிக்கிறேன்டா, அடிப்போம்டா, ஏறி அடிப்போம்டா அப்படின்ற மாதிரி. கன்னியாகுமரியில் பிரச்சனைனாலும் கன்னியாகுமரி ஓடிடுவாப்புல. அது மாதிரி இந்த குவாரிகளை, கன்னியாகுமரியில் மலைகளை, அந்த என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக கூட ஐயா இமானுவேல் சேகர் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அண்ணன் வந்திருந்தாப்புல, உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தாப்புல, காங்கிரஸ்ல இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்திருந்தாங்க. நம்ம அதுல மட்டும் யாரும் வந்தான்னு பார்த்தீங்கன்னா புஷியானந்த். ஏன் அவர் வரல? இவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு தேவேந்திர மக்களை புறக்கணிக்கிறாரு அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சொல்லாடல் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்துட்டு வரணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா கவின் படுகொலைக்கு நான் பேசலை சுத்தமா, அது பத்தி இந்த ஒரு லெட்டர் பேட்ல கூட அறிக்கை விடலை அப்படின்ற லெட்டர் பேட் கட்சியா கூட இல்லை அன்னைக்கு. அவங்க ஒரு 2 நாளைக்கு லெட்டர் பேட் கட்சியா கூட விட்டுருப்பாங்க. அறிக்கை விடலை, எதுவும் விடலை. இவங்க ஒன்றும் வாயை திறக்கல. விஜயனை வந்துட்டு ஐயாக்கு இந்த மலர் வணக்கம் அந்த இது சும்மா போட்டோ மரியாதை செலுத்துற மாதிரி பார்த்ததுனால அப்போது என்ன அது ஏஐ போட்டோவா, இப்படி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம். அந்த போட்டோவை அடுத்தடுத்து வேற எந்தெந்த தலைவர்னாலும் போக முடியலன்னா இப்படி ஒரு போட்டோ போட்டு, வெள்ளை சட்டை தானே, வெள்ளை சட்டை போட்டிருக்காப்புல, கண்ணாடி போட்டிருக்காப்புல, இந்த லுக் அப்படின்ற மாதிரி தெரியும், விஜய் இந்த லுக்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியும். அதே போட்டோ எடுத்து மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இவர் விஜய் அன்னைக்கு போய் மரியாதை கூட செலுத்தலையாம். ஆனாலும் போட்டோ நான் வீடியோவாவது போட்டுருக்கலாம், நான் மரியாதை செலுத்துறேன் வீடியோ போட்டுருக்கலாம், எதுவுமே பண்ணல. மரியாதையே செலுத்துற மாதிரி ஒரு போட்டோ. சேகரன் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்றது கூட தெரியாது. ஒண்ணுமே தெரியல. நன்மை கேட்டா சாதி தலைவர்னு முத்திரை குத்தி வைப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களை பொறுத்தளவு. அதே இந்த அவங்க வந்துட்டு பாக்குறது புண்ணு தென் தமிழகத்தினுடைய அரசியலையே அவங்க புறக்கணிக்கிறாங்க. வரவே இல்லை, இந்த சைடே வரல. கேட்டா மதுரையில மாநாடு போட்டோம், அதுக்காண்டதே மதுரையில மாநாடு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ணனோட தம்பிகள் இருப்பாங்கல்ல களப்பணியாற்றுறதுக்கு. களப்பணியாற்றுறதுக்கு தம்பிகள்னா இந்த கூமுட்டிகளை வச்சுட்டு என்னத்தை களப்பணியாற்றுற நீ நீங்க வரும்போதே பாக்குறீங்க. இவன் அந்த எல்லாருமே ஆதவர்ஜனா பெரிய லாட்ரி கும்பல் சரிங்களா. திருட்டு தான் சொல்லப்போனா லாட்ரின்றதே ஒரு ஏமாற்று வேலை, ஏமாற்று சொல்லாட. வாய்ப்பு கிடைக்கிது, நம்ம ஏன் விடணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். அது மாதிரி ஏன்னா விஜய் வரும்போது கொஞ்சம் விஜய் வராரு, எல்லாருமே போய் திரள்றாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாநாடுக்கு அப்புறம் திரும்ப துரத்தி விட்டோன்னு இங்கிட்டு வா அப்படின்ட்டு இங்கிட்டு போய் சேர்ந்துட்டேன் வேற வழி இல்லாமல். அவசியம் தான் நம்ம 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு பார்த்தா 2ஆம் கட்ட தலைவர் செயல் தோல்வினால தான் இது நம்ம திருச்சி பரப்புரையில் அந்த
மைக்கு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. கொஞ்சமாக அதெல்லாம் பார்க்கணும்ல. இவ்வளோ பெரிய கூட்டம் கொடுத்து அவ்வளோ பெரிய கூட்டமும் ஏமாந்துட்டு போகுது. வர எப்படி என்ன சொல்கிறான், வந்தோம் பேச்சை கேட்க முடியல, வந்தோம் பேச்சை கேட்க முடியல அப்படின்ற மாதிரி பேச்சை அப்போதையும் தெரிஞ்சு நீங்கள் பேச்சை கேட்க வந்திருக்காங்க. ஒரு சில பேரும் வந்திருப்பாங்க, இவ்வளோ பேச்சை கேட்க வந்திருப்பாங்க போல. சரி, பேச்சை கேட்க வந்துட்டு ஒன்றுமே கேட்கல, பேச்சு சரியில்லைன்னா விலகி போயிருப்பான்ல. இது மாதிரி எத்தனையோ பேர் கட்சியில் வந்துட்டு என்ன ஒன்றும் சரியில்லையே, பேச்சு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனது நிறைய பேர் இருக்காங்க. பெரிய மாநாட்டில் வந்துட்டு ஏன்டா சேரு கொடுத்தோம், நாற்காலி கொடுத்தோம் அப்படின்னு தலையில முக்காடு போட்டுட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சேரை புல்லும் போட்டு உடச்சு போட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஒரு சேர் உடையுமா? சேர் அப்படி அடுக்கி கிடக்கிறத நிகழ்வு முடிஞ்சோடனே சேர் எடுத்து மறுபடியும் அடுக்கி திரும்ப ஒரு இடத்துல மொத்தமாக வச்சுருக்காங்க. குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கவர் பையில் எடுத்துட்டு அப்படி போலீஸ்காரனா அன்றைக்கி நம்ம அப்புறப்படுத்தும், எல்லாருமே அப்புறப்படுத்தும். போலீஸ்காரன் என்னன்னு சொல்லுவாங்க, அதான் ஐயா வீரப்பனே வந்துட்டு சொல்லியிருக்காப்புல, தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு நடிகர்களை வரவேற்று அரசியலில் வந்துட்டு அரங்கேற்றுறாங்க. ஆமாம், கேரளாலாம் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சினிமாலாம் பார்ப்பாங்க, ஆனால் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அவங்க நின்றா ஓட்டு கூட விழுகாது. அதே மாதிரி ஆமாம் வீரப்பன். ஆனால் இங்கே வந்துட்டு அது வந்து மாற்றா இருக்குது, சாத்தியமாக இருக்குது அப்படின்னு மாதிரி எல்லாருக்குமே அப்படித்தான். அதனாலே ஆந்திராலாம் துரத்தி விட்டாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. ஆந்திராவில் துரத்தி விட்டது, சிரஞ்சீவியை துரத்தி விட்டது, அது மாதிரி நிறைய சூழல். அது மாதிரி நடிகர் நாடாள தகுதி இல்லை, நீ நடிக்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு திரை பின்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ நாடாள வந்தேன்னா உனக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த மறுபடி தகுதியை வந்துட்டு தமிழர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் வராதிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சீமானன் ஒரு இது வைப்பாங்க. சீமானன் படத்தில் நடிச்சப்பல, படத்தில் நடிச்சு மட்டுமே அவர் அரசியலுக்கு வரல, அவருடைய கொள்கை கோட்பாடுகளை விதைச்சு வந்திருக்காப்புல. மாட்டு வண்டியில் அரசியல் செஞ்சு இன்னைக்கு அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. மாட்டு வண்டியில ஒத்தாள் பேசியிருக்காப்புல, சரிங்களா? கொள்கையில வந்து இது ஆரம்பிச்சு தொடக்கத்துல அப்படி தொடக்கம், அரசியலுக்கான தொடக்கமே எப்படின்னா ஒரு கூட்டத்தை சேர்க்கணும். இது அண்ணன் பேச்சுனால கூட்டத்தை சேர்க்கணும். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் அண்ணா வந்து சொல்லுவாங்க, ஏன் எங்கள் அண்ணனை வந்துட்டு வந்தா என்ன நடிச்சுட்டு வந்தா என்ன அப்படின்னு. நடிச்சுட்டு வரட்டும், ஆனால் 50 வயசு வரை எங்கே போனாப்புல 50 வயசு கண்டனம் கூட தெரிவிச்சது. அதுல எவ்வளவோ அடி விட்டுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டு நம்மளா நீங்கள் நானுமே இருக்கோம், ஒரு நம்மளை ஒரு மண்ணை நேசிக்கிறவன் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாலும் நான் வரேன் ஒரு கண்டனம் செய்தியாளர்களை சந்திச்சு நீ நடிச்சுக்கிட்டே தெரிவிக்கலாம்ல. நீ எதுக்குறவன் கூடயே நல்லா போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு தெரிஞ்ச நீ இன்னைக்கு வந்து அரசியல் ஒரு பின்புலத்தை வச்சு நடிகர் பின்புலத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்து நான் வந்து என்னோட எதிர்கட்சி வந்துட்டு அதாவது அரசியலில் வந்து எதிர்கட்சி வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு 22 வயசுல நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். விஜய் வந்து 30 வயசு 35 வயசுலனா கலைஞருக்கு செலவுக்கு என்ன பேசியிருக்காங்க, சரிங்களா? கலைஞர் செலவுக்குன்னு புகழ்ந்து பண்ணது, கலைஞர் ஸ்டாலினை புகழ்ந்து பண்ணது. இந்த விஜய் கட்சியில் ஒருத்தர் வந்துட்டு இந்த எப்படின்னா அந்த ஹோஸ்ட் மாதிரி இருப்பாப்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஹோஸ்ட் பண்ணுவாப்புல. அது விஜய் கட்சியிலேயே ஒரு ஹோஸ்ட் பண்ணுவாப்புல. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதோ முக்கியமான பொறுப்பில் இருக்காப்புல நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்லுவார், அவரே வந்துட்டு எத்தனையோ புகழ்ந்து பேசுனதுலாம் இருக்குது, சரிங்களா? அப்படின்னா அது செட் ஆகாது. முக ஸ்டாலின் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க டெத்துக்கு போயிட்டு அண்ணன் துரைமுருகன் அண்ணன் எல்லாரும் போயிட்டு வந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு ஒருத்தவங்க இறப்பு அப்படின்னா அது வந்துட்டு எதிரியாக இருந்தாலும் போய் பங்கெடுக்கணும், சரிங்களா? அது சரி. அது வந்துட்டு இது மாதிரி அண்ணன் கலைஞர் இருந்ததுக்கும் போனார், எல்லாருக்குமே தான் போயிருக்காரு, அதுவும் தவறு கிடையாது. ஏன்னா இதை போட்டு இவங்க போட்டு இப்படி பண்ணுறாங்க, இப்படி போட்டு காசு ஆகிட்டா கொடுக்கடா, டே வாங்கினது வந்து காமிங்கடா, காசு எங்கடா காசு ஆகணும்? நீங்கள் வந்துட்டு நீங்களும் மக்கள் பணத்தில் தான் இது பண்ணீங்க. ஏன்னா நீ படம் எடுக்கிறதுக்கு கோடியாக வாசல் கொடுத்தே தமிழர்கள், சரிங்களா? உங்கள் படம் இங்கே கர்நாடகா கேரளாலாம் ஓடிச்சுன்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? படத்தை பார்க்க வந்திருக்காங்க, படத்தை பார்க்க கொடுத்துருக்காங்க. அதில் நீ வந்துட்டு வந்தேன் நான் 50 வயசில் எவ்வளோ பெரிய சம்பளத்தை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்தேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் எக்கச்சக்கமான அண்ணன் தம்பி தங்கைகள் வந்துட்டு இளமை வயதிலேயே வந்துட்டு கட்சியில் இருக்காங்க. அவங்களும் சுபோகமாக வாழ்ந்துருக்கோன்னா அவங்க வேறு பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துருக்கலாம். கொள்கை கோட்பாடுகள் நோக்கி தமிழ் தேசியம் வெல்லணும்னு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. விஜயினுடைய அரசியல் வருகையே இந்த இடத்துல வந்துட்டு தவறா இருக்கு. அதனால சீமானை ஏத்துக்கல, எதிர்க்கிறோம், சரிங்களா? உன்னை வந்துட்டு பழக்கழக்கத்துல தம்பியா ஏத்துக்கிட்டோம், சரிங்களா? நீ இப்பயும் கூட அண்ணன் என்ன சொல்லப்போ எனக்கு தம்பி தான் அப்படின்னு சொல்லப்பல. ஆனா அவனுடைய கொள்கை கோட்பாடுகள் நான் எதிர்க்கிறோம், அரசியல்ல நாங்க எதிர்க்கிறோம், நீங்களும் வாங்க எதிர்ப்போம், அவ்வளவுதான். எங்களுக்கு கொள்கைக்கு முரணா இருக்கு, நாங்க ஏற்கல. அது நன்மை ஒண்ணுதான் நன்மை. கொள்கைனால என்னன்னா இவங்க புத்தகத்தை முதல்ல படிக்க நன்மை. இவங்க ஸ்கூல் புக்கையும் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க என்னைக்கு இது மாதிரி புக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க?
ஸ்கூல் அண்ணன் கூட சொன்னேன், நான் ஸ்கூலே போகல அப்படிலாம் சொல்லியிருக்காப்லையே. இவங்க அப்பா கூட அந்த பக்கத்தூரில் காமகோட்டை ஸ்கூலில் வேலை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. விடுங்க விட்டு தள்ளுங்க, அவங்க விஜய் யாருன்னே தெரியாது. அவள் அம்மானா சிக்கந்தராபாத்துன்னு சொல்லுவேன். நான் வந்து சிக்கந்தராபாத்து இங்கே வந்தோம் பட வாய்ப்புக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பா எந்த ஒரு கூட தெரில. பார்க்கலாம் நன்மை. விஜயனுடைய அரசியல் வருகை வந்துட்டு தவறாக இருக்குது, பழக்கிறோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.